ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 59 எல்எஸ்ஜி விசஸ் சிஎஸ்கே ஏக்நாத் ஸ்டேடியமில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ரிவர்ஸ் ஃபிக்ஸர் நடந்துச்சு சேப்பாக்கில். ஸோ உருவிட் பெல்டையில் அந்த ஒரு இன்னிங்ஸ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியுமே சிஎஸ்கே மேட்ச்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் தான் போய் ஒரு த்ரில்லிங் மேட்ச் மாதிரி தான் வந்து வின் பண்ணாங்க. எப்படியோ வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் எல்எஸ்ஜி ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி அவங்களுடைய ஓனரை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ் பண்ணிட்டா அடுத்த வருஷம் வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எம்ஐலையுமே ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணுற அந்த மாதிரி இது போயிட்டுருக்கு. இப்போ என்ன நியூஸ் வந்துருக்கு அப்படின்னா, இன்றைக்கி நடக்க போகிற பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் எம்ஐ மேட்ச்சில் உங்களுக்கு சூரியகுமார் யாதவும் கிடையாது, ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. ஒரு நியூ கேப்டனை வச்சு தான் லீட் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் என்னன்றது தெரியும். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு மினி கிளிம்ஸுன்றதை அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்ஐ. ஸோ பார்க்கலாம். பஞ்சாப்க்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சிஎஸ்கேவுக்கு இந்த மேட்ச் மிக முக்கியமான மேட்ச், ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இப்போது ஆர்சிபி ஜிடி லிட்ரலி அவங்க அஃபிஷியலாக அந்த குவாலிஃபிகேஷன் சிம்பிள் வரலனாலும் அவங்க லிட்ரலி வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. கீழே எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸு, சிஎஸ்கே, அதுக்கப்புறம் ஆர்ஆர், இந்த 4 டீமுக்கு தான் வந்து போட்டியே. ஸோ இந்த 4 டீம் தான் வந்து போட்டி போட்டு அந்த 2 டீம் வந்து டாப் 4க்குள்ளே வரணும். ஸோ அதில் சிஎஸ்கேவும் நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்காங்க. இப்போ என்ன மைனஸ் ஆகி போச்சு அப்படின்னா, ஜேமி ஓட்டன் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டார் இன்ஜுரின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த சீசனில் ஓரளவுக்கு சிஎஸ்கேவை பாராட்டணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எம்எஸ் தோனியிலேருந்து அவங்க எடுத்து வச்சிருந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸு, அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸு, ஆயுஷ் மாத்திரை இடையில நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தா அவருக்கு இன்ஜுரி. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்குவாடே வந்துட்டு இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்குவாடை க்ரியேட் பண்ணி தான் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அப்படி ப்ளே பண்ணியே அவங்களுக்கு அடுத்த வாரம் மேட்ச் வின் பண்ணால் குவாலிஃபிகேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி அவங்களுடைய ஓனரை ஹாப்பி பண்ணுறதுக்கு வேணால் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மேட்ச்சுக்கான மேட்ச் வீடியோ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது மேட்ச் நான் டெய்லி வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலிகிராம் சேனலில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி எப்போதுமே வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கனெக்டில் இருப்போம். எப்போதுமே நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு எனிஒன் பிச்சை போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏக்நாத் ஸ்டேடியம் லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. போன மேட்ச் வரைக்கும் இந்த பிச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் பவுலிங் பிச்சாக தான் இருந்துச்சு. ஆவரேஜ் ஒரு நியூட்ரலாக பழைய T20 கிரிக்கெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ் 100 அடிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளாட் ட்ராக்கை வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எல்லாருனாலையும் அடிக்க முடிஞ்சு. ரெண்டுமே ஹை ஸ்கோரிங்காக போச்சு. ஆர்சிபி விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சு. ஸோ ரெண்டுமே வந்து ஹை ஸ்கோர் பண்ணாங்க. அது சேஸும் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்காக இருந்துகிட்ருக்கு. நம்ம நாளைக்கு தான் தெரியும் அதே பிச்சை யூஸ் பண்ணுறாங்களா, அந்த பிச்சில் போட்டு எப்படி பிச்சு நம்பர் மாறுதா, அந்த பிச்சில் எந்த மேட்ச் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து நமக்கு நாளைக்கு தான் வந்து தெரியும். நம்ம வந்து அதை பார்த்து வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன் டெலகிராமில். ஸோ டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் அந்த ஒரு நியூட்ரல் பிச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எப்பயும் போல் போன மேட்ச்சுக்கு முதல் மேட்ச் மாதிரி ஹிஸ்டாரிக்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இது, நம்ம பார்த்துடலாம். ஸோ பவுண்டரி டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் மேசிவாக இருக்கும். அதுமாதிரி ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் உங்களுக்கு 155 165 தான் ஹிஸ்டாரிக்கலி. டியூ ஃபேக்டர் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். பேசஸ் 40% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 50% விக்கெட்டும் வாங்கியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலி. ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கோரை போட்டுட்டு ஒரு 170க்கு மேலே ஸ்கோரை போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணுறது தான் இதில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துடலாம். சில மாற்றங்கள் கண்டிப்பாக 2 டீம்லையுமே பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து இன்ஜுரி வேறு ஆகிருக்கு ஜேமி ஓட்டனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில வின்னிங் காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச்சு. ஸோ வின் பண்ணியே ஆகணும். அது நல்ல ஒரு ரன் ரேட்டுமே வந்து கிடச்சிது அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே வந்து யோசிச்சு பிளேயிங் 11 இறக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்துடலாம் மிச்சல் மார்ஷ், அர்ஷின் குல்கர்னே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்தார் போன மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சுமே அப்படி தான் ப்ராப்ளி ஒர்க் அவுட் ஆச்சு அதுவுமே சேப்பாக்கில். ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து இங்கே ஓப்பனிங் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து இவரை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருக்கு பதிலாக கீழே இன்னொரு பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிக்லஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஏடின் மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து அஸ்கட் ரகுவன்சி, ஹிம்மட் சிங்கு, சபாஸ் ஆகும்போது பேட்டிங்லேயும் வந்து போன மேட்ச் வந்து
பெர்ஃபார்ம் பண்ணார். சஞ்சு சாம்சனுக்கு பேட்டில் இருந்துச்சு. அதேமாதிரி சஞ்சு சாம்சன் தான் சபாஸ் அகமது தான் சஞ்சு சாம்சனையும் எடுத்திருந்தார். ஸோ முகமது ஷமி, திக்வேஷ் ராத்தி இம்பேக்டில் உங்களுக்கு ஆவேஸ் கான் உள்ளே வந்துடுவார். இங்கே பார்க்குறோம் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிரால் பிராவிஸு, சிவம் தூபே, அகீல் ஹுசைன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, மேட் ஹென்ரி. ஒரு ஜேமி ஓட்டனோன் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பேஸுக்கு பதிலாக என்னோடய இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி உள்ளே கொண்டு வரலாம்ன்ற ஒரு இது. பட் அவங்க யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி ஒரு மேட் ஷார்ட்டை மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு பிளேயிங்லாம் 2 டீம்லேயுமே நம்ம கன்ஃபார்ம் பிளேயிங்லாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய சேஞ்சஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ இம்பேக்ட் பிளேயர் பிரசாந்த் வீர் தான் போன மேட்ச் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அதே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் ஓட்டமில் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே தோத்துட்டே தான் இருக்காங்க. இங்கே சிஎஸ்கே ஓரளவுக்கு டீசெண்டாக வின் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே அவங்களுடைய வென்யூ ஆவரேஜ் வந்து வென்யூ அளவு ஹோம் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்கும். மேக்னா ஸ்டேடியமில் எல்எஸ்ஜியோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு 14 மேட்ச்சில் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அது இந்த சீசனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 71% வந்து வின்னிங்கிறது இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் 100 கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு இதுன்றது இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்துக்கலாம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே போன மேட்ச்சு உர்வில் பட்டேல் பயங்கரமாக வந்து ஆடி இருக்காரு. அதனால் அவருடைய எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டான ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் லோவர் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரபுள் ஆகலாம். ஏன்னா வந்து யாருமே ஃபார்மில் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவம் தூபே, டிவால் பிராவிஸ் அவங்களாம் பிக் பிளேயர்ஸ் தான். பட் ஸ்டில் இந்த சீசன் வந்து அவங்களால ஃபயர் ஆக முடியல. கார்த்திக் சர்மாவுமே ஒரு 1-2 மேட்ச் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. அப்படி இல்லாட்டா அது கூட அடிக்காமல் வந்து அவுட் ஆகிறதுக்கான ஒரு ஆகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இது இருக்குது. சிஎஸ்கேவோட வின் பர்சன்டேஜ் இங்கே ஏக்னா ஸ்டேடியமில் 14 மேட்ச்சில் 6 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த சீசனில் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்எஸ்ஜியோட சிஎஸ்கே தான் வந்து ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்காங்க. போன மேட்ச்சுமே அது வந்து போன மேட்ச்சுமே வந்து அவ்வளோ த்ரில்லராக போகும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். உர்வில் பட்டேல் அவரோடய அடிச்சுமே அந்த மாதிரி வந்து கொண்டு போய் கடைசியில் தான் ஜெயித்தாங்க. சரி, ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். மிச்சல் மார்க்ஸ் 29 சிஎஸ்கே அகேன்ஸ்டாக, வென்யூவில் 24, ஜாஸ் இங்கிலீஷ் 43, 38 நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஓப்பனிங்கில் செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ நிக்லோஸ் புரன் மேபி எகெயின் அந்த எல்எஸ்ஜி கிரவுண்டில் ஒரு ஃப்ளாட் ட்ராக் கிடச்சிது இல்லையா. ஸோ அது கிடச்சிது அப்படின்னா மிச்சல் மார்க்ஸும் ஜாஸ் இங்கிலீஷும் போன சேப்பாக்கில் எப்படி ப்ளே பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிக்லோஸ் புரன் 34, 30, ரிஷப் பண்ட் 33, 28, ஏடி மக்கம் 26, 22, அக்ஸ்கட் ரகுவன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, 19, இமன் சிங் இவங்கெல்லாம் யாருமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ரொம்ப லோவர் ஆர்டரில் வந்து வச்சுருக்காங்க. சபாஸ் அகமது அதேமாதிரி பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் மேலேயே நம்ம ஃபில் பண்ணிடுவோம். கீழே மிடில் ஆர்டர் தேவைப்படாது. இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து பிச்சு பழைய மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக எப்படி லோ ஸ்கோரிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிடில் ஆர்டர் வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சபாஸ் அகமது 20, 1.3 விக்கெட் ஆவரேஜ் இந்த வென்யூவில். முகமது ஷமி 1.4, 1.2, திக்வேஷ் ராத்தி 2 விக்கெட் ஆவரேஜ் இருக்கா சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும். அது கடைசியிலையும் போன மேட்ச் காட்டினார். வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஆவேஸ் கார்டுமே நல்ல விக்கெட் ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. சஞ்சு சாம்சன் 36, 32, ருத்ராஜ் கெய்க்வாட் 40, 34, 65, 26 உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவால் பிராவிஸ் 18, 21, சிவம் தூபே 28, 24, ஸோ அகீல் ஹுசைன் 1.2 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு நூர் அகமது 1.5, 1.8 வச்சுருக்காரு நல்ல விக்கெட் ஆவரேஜ். அன்சுல் கம்போஜ் 1.3, 1.0, முகேஷ் சௌத்ரி 1.1, 1.2, மேட் ஹென்ரி 1.4. ஸோ இதுதான் வந்து விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. பிரசாந்த் வீருக்கு பெரிய அளவில் ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த டாப் 5 பிளேயர்ஸ் இதில் நோட் பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுலிங் பார்த்துடலாம். திக்வேஷ் ராத்தி இங்கே வந்து ஒரு நூர் அகமது. ஸோ நூர் அகமது 2 பேர் வந்து நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சிஎஸ்கேல அந்த விக்கெட் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. பட் அன்சுல் கம்போஜ் நல்ல ஃபார்மில் இருக்கார். இங்கே முகமது ஷமி இவங்க 2 பேருமே நல்ல ஒரு இருக்காங்க. ஆவேஸ் கான் ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்னால சில பிளேயர்ஸ் வந்து எக்ஸசிவாக ஹோம் டீமுக்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். சிஎஸ்கேக்கு நூர் அகமது, மேட் ஹென்ரி, இங்கே முகமது ஷமி, திக்வேஷ் ராத்தி 4 பேருமே இந்த மேட்ச் நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ 4 பவுலர்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திக்வேஷ் ராத்திக்கும் நூர் அகமதுக்கும் பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றதுமே இருக்குது. ஸோ ஓவர் டர்னுக்கு பதிலாக மேட் ஹென்ரி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த அவருடைய எடுத்த விக்கெட்ஸ்லாம் இவர் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் பிச்சு வேறு பிச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா போன மேட்சோட ஃப்ளாட் ட்ராக் வந்துச்சு அப்படின்னா பவுலர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் எந்த பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ஹெட் ஹெட்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே தான் 16 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 23% தான் வந்து இருக்குது.
ஸோ இங்கே பார்க்குறப்போ 76% வின்னிங் வச்சுருக்காங்க ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட், முகமது ஷமிக்கு அவுட் ஆனதே கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரென்த்தபிள். ஸோ மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஹெட் டு ஹெட் எல்லா வச்சும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் இருக்குது. இங்கே இந்த பக்கம் உர்வில் பட்டேல், இங்கே வந்து ஜாஸ் இங்கிலீஷு. மென்டல் ஏஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே உர்வில் பட்டேல், ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் முகமது ஷமி. இதில் அட்வான்டேஜ் வந்து உர்வில் பட்டேலுக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் தான் இருக்குது. காரணம் ருத்ராஜ் கெய்க்வாட் இது வரைக்கும் அவுட் ஆனதே கிடையாது. உர்வில் பட்டேலும் இவங்க கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த போன மேட்ச் வந்து குறிப்பாக அவருக்கு நல்ல கான்ஃபிடென்ஸை தரும். கண்டிப்பாக அதே வந்து இதில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி விசஸ் ஒரு நிக்கோலஸ் பூரான். இதுலேயுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் சிஎஸ்கே தான். இது மட்டும் கிடையாது, இவருக்கு நிக்கோலஸ் பூரானுக்கு கீ பேட்டிலுமே இருக்குது. அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து மேட்ச் அப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் அண்ட் மேட் ஹென்ரி, அதுக்கப்புறம் ஒரு உர்வில் பட்டேல், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நல்ல ஒரு இதாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கீ பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், 100 அகமதுக்கு நிக்கோலஸ் பூரானை வந்துட்டு பயங்கரமாக எடுத்துருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃப்ரீ டு ப்ளே டீம் வந்து டெலிகிராமில் கொடுக்குறதுல வந்து நான் ட்ரா பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி 4வது டைம் வந்து எடுத்துட்டார். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் போன மேட்ச்சு. பட் ஸ்டில் அதுலேயுமே அவரால் சர்வேன்றது பண்ண முடியல. ஸோ இந்த மேட்ச்மே கொஞ்சம் கஷ்டம் தான். 100 அகமது 4 டைம் எடுத்திருக்காரு. 5வது டைம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். குறிப்பாக இந்த சீசனில் நிக்கோலஸ் இந்த டீமுக்கே மொத்தமாக யாருக்குமே ஒரு நல்ல சீசனே கிடையாது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸில் பிரின்ஸ் யாதவ், ஒரு அசீன் குல்கர்னைக்கு பார்த்தா பிரின்ஸ் யாதவ் உள்ளே வரதுக்கான எப்படி இருக்கும். அவர் வந்து நல்லா விக்கெட் டேக்கிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பிரின்ஸ் யாதவ் ரொம்ப முக்கியமாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீசனில். ஹை விக்கெட் டேக்கர்ஸாகவும் இருந்திருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷை உள்ளே கொண்டு இருக்காரு. அவங்க கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சல் மாஸ் ஓரளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு தவிர்த்து மிச்சம் யாருமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதான் வந்து பெரிய மைனஸாக இருந்துகிட்ருக்கு. நிக்கோலஸ் பூரானாக இருக்கட்டும், எய்டின் மார்க்ரமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா ரிசர்வ் பண்ணிட்டு ஸோ யாருமே வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வச்சு செம்மி. ஸோ இதில் 74 பாலில் ஒரு டைம் கூட அவுட் ஆனதே கிடையாது ருத்ராஜ் கெய்க்வாடு. 0 டிஸ்மிசல். ஸோ அட்வான்டேஜ் வந்து கெய்க்வாடுக்கு தான் இருக்குது. எய்டின் மார்க்ரம் மிஸ்ஸஸ் 100 அகமது எய்டின் மார்க்ரமே 3 டைம் எடுத்திருக்காரு. அட்வான்டேஜ் 100 அகமது தான். ஸோ இங்கே பார்க்குறப்ப மிச்சல் மார்ஸ் விசஸ் அகில் ஹுசைன். ஸோ அகில் ஹுசைனை 2 டைம் வந்து மிச்சல் மாஸை அகில் ஹுசைன் 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேயுமே அட்வான்டேஜ் அகில் ஹுசைன் தான். இது ஓப்பனிங் பேட்டிலும் கூட. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகில் ஹுசைன் ப்ளே பண்ணால் பவர் பிளேயில் அவர் தான் வந்து போடுவார். ஏன்னா இந்த கிரவுண்டில் அகில் ஹுசைன் வந்து ப்ளே பண்ணி பவர் பிளேயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். காரணம் அந்த பிச் டைப்பு. ஸோ எகெயின் அந்த ஹிஸ்டாரிக்கலாக போன மேட்ச் மட்டுமே, நான் மறுபடியும் சொல்கிறேன், போன மேட்ச் மட்டுமே ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக 200க்கு மேலே ரன்கள் போயிருக்கு எல்எஸ்ஜியோட ஈக்னா ஸ்டேடியமில். அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பவுலிங் பிச்சாகவும் ஒரு நியூட்ரல் பிச்சாகவும் தான் இருந்திருக்கு. விக்கெட்ஸ் அதிகமாக போக ஒரே ஒரு ஸ்லோ பிச்சாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பிச்சு இருந்துச்சு அப்படின்னா ஸ்குவாடை அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிளேயிங் லெவனு. கண்டிப்பாக இந்த பேட்டில் நடக்கும். ஸோ சிஎஸ்கே அதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகம். சஞ்சு சாம்சன், முகமது ஷமி ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன் போன மேட்ச்மே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால். ஸோ கொஞ்சம் நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது. ஒரு பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணணும். ஏன்னா சஞ்சு சாம்சனை விட உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிளேயர், கிளாசிக்காக ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால் அவர் தான் இந்த மாதிரி ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி கொண்டு போகணும் டீம்ன்ற இந்த மாதிரி வென்யூவில் சூட்டபுளாக இருப்பார். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ட்ராக்கில் நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அடுத்து பேட்டில் 6ல் ரிஷப் பண்ட் விசஸ் எகெயின் 100 அகமது. ரிஷப் பண்ட்டி ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 100 அகமது பயங்கரமான ஒரு ஆவரேஜ் ஸ்டாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேட்டில்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதேமாதிரி வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் 11 பிளேயர்ஸ் தான் பார்த்துலாம். சஞ்சு சாம்சன், ஜாஸ் இங்கிலீஷ், உர்வில் பட்டேல், ருத்ராஜ் கெய்க்வாட், மிச்சல் மார்ஸ், ஷபாஸ் அகமது ஆல்ரவுண்டிங் கேட்டகரியில் இந்த மேட்ச்சில் குறிப்பாக ஷபாஸ் அகமது மேபி பெட்டரான சைஸாக இருப்பார். 100 அகமது, திக்வேஷ் ராத்தி, முகமது ஷமி, ஆவேஸ் கான். ஸோ இங்கே ஒரு ஆவேஸ் கானுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் நல்ல ஒரு அதிகமான ஒரு விக்கெட்டில் எடுத்து வச்சுருக்காரு. பர்பிள் கேப் லீடர் போர்டில் இருக்கார். விக்கெட்டுமே நிறைய எடுக்கிறாரு. ஸோ ஆவேஸ் கானுக்கு பதிலாகவோ இல்லை மேட் ஹென்ரிக்கு பதிலாகவோ ஒரு அன்சுல் கம்போஜையும் பிரின்ஸ் யாதவ் யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அன்சுல் கம்போஜ், இவர் பிரின்ஸ் யாதவ், ஸோ இந்த 2 இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிக் கார்த்திக் சர்மா, ஷபாஸ் அகமது ஏற்கனவே வந்து டீமில் இருக்கார். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் வந்து டீமு. ஸோ இன்னுமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா டிவால்ட் பிராவிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே பிச் டைப்பை பொறுத்து தான். ஸோ ஒரு மறுபடியும் எகெயின் நான் சொல்கிறேன், இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும்
2 டைப் ஆஃப் பிட்ச் மற்ற எந்த பிட்ச்சை எடுத்தாலும் நம்ம சொல்லிடல. அது வந்து பேட்டிங் விக்கெட்டு எல்லாமே 200க்கு மேலே தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் ஈக்னா ஸ்டேடியமே அப்படி தான் இருந்துச்சு. நியூட்ரலாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் எல்லா வீடியோலுமே நியூட்ரல் சொல்லிட்டு இருந்தேன். பட் போன மேட்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிட்ச் டைப்பை வந்து மாற்றி விட்டாங்க. ஃப்ளாட்டாக இருந்துச்சு. 200 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் திரும்ப அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம் அதே பிட்ச் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் 100 அகமது கேப்டனு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பழைய நியூட்ரல் ட்ராக்கு பவுலிங் பிச்சாக இருந்தால் 100 அகமது கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இல்லை ஃப்ளாட்டு 200க்கு மேலே போகுனா பேட்ஸ்மேன்ஸே நம்ம தாராளமாக இது பண்ணிக்கலாம். அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். வைஸ் கேப்டன் உருவியல் பட்டே. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்காரு. நல்ல கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கும். நம்ம ப்ளே டு ஃப்ரீ டு ப்ளே இதான் விளாட்றதுனால ஒரு நல்ல ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறது தான் வந்து பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அப்போ தான் ரேங்க்குமே உங்களுக்கு நல்லா வரும். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 55% சிஎஸ்கே வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் வின் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு தான் முக்கியமான மேட்ச்சு. எல்எஸ்ஜிக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ வர பேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவாக ப்ளே பண்ணுவாங்க. பவுலர்ஸுமே அவங்க என்னென்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து இந்த மேட்ச்ன்றது போகுது. ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டாப் 4ல் இடம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் கிங்ஸு, ஆர்ஆர் 3 டீம் இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பயங்கரமான பேட்டில்ன்றது நடக்கும். ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்மளோட அனலைசிஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.